Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எடிமேக்கர் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் மூலிமா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணலாம் அண்ட் எடிட் பண்ணலாம். ஸோ லைவாக ஒரு எக்ஸல் வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி அண்ட் அதை எடிட் பண்ணி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ங்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, எடிமேக்கர் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லேயும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. கூட ஒரு முக்கியமான லிங்க்கையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அது என்னங்கிறத நடுவில் சொல்கிறேன். ஓகே, சரி, நல்லா கவனிங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷனை நீங்கள் லான்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு மெயின்லேயே ஸ்டார்ட் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ற இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக கிரியேட் அ வீடியோ, ஜஸ்ட் இதுக்குள்ளே போயிருங்க. ஓகே, ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியாவோட செக்ஷன்லேயே நமக்கு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ரெக்கார்டில் வெரைட்டி ஆஃப் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் கேம் மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணணும், கேம் ரெக்கார்டிங், இல்லை குறிப்பிட்ட விண்டோ அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும், இல்லை ஸ்க்ரீன் அண்ட் வெப் கேம், இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டர், என்டையர் ஸ்க்ரீன், எப்படி வேணுமோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் என்டையர் ஸ்க்ரீனையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு கொடுக்குறோம். வெப் கேம் ரெக்கார்ட் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போது ஃபுல் ஸ்க்ரீனையும் ரெக்கார்ட் பண்ணணும்னா கீபோர்டில் ஸ்பேஸ் பாருங்கிற கீ என்ன பண்ணலாம், அழுத்திடலாம். பட் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பார் என்ன ஆகக்கூடாது, ரெக்கார்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் எடிட் பண்ணும் போது போய் க்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னாடியே இதை நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும் போதே க்ராப் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால் ரெக்கார்டிங், அதாவது டாஸ்க் பார் இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோம், கரெக்டாக நமக்கு தேவையான ஏரியாவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம ரெக்கார்டிங் ஏரியாவை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு ரெக்கார்டிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிஸ்டம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணுமா வேண்டானா நீங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். வேணுங்கிற பட்சத்தில் டிஃபால்ட்டாக எனேபிளில் தான் இருக்கும். டிஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்பீக்கரை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி, இதே தான் மைக்ரோஃபோனுக்கும் சரி வெப்கேமுக்கும் சரி, எல்லாம் ஒரே ஆப்ஷன் தான். ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குது, ஆனடேட் பண்ணுறதுக்கான ப்ரஷ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கர்சர், இல்லை பென்னு, இல்லை ஹைலைட்டர், ஆரோ, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ரெக்கார்டிங் டைமில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய மவுஸோட கர்சர் கேப்சர் ஆகணுமா வேண்டாமாங்கிறத இங்கே நீங்கள் எனேபிள் டிசேபிள் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுடைய கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஹைட் ஆயிருக்கும், டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டீங்கனாலும் நோ ப்ராப்ளம். கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸோட அந்த ஐக்கன் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக ஆக்டிவ் பண்ணிக்க முடியும். சரி, ஒன்ஸ் ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், மேலே கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். ரெக்கார்டிங் நீங்கள் ஸ்டாப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தான் அந்த ரெக்கார்டிங் பண்ணோம் இல்லையா, மேலே அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, அதனால் இன்பில்டாக உடனே பார்த்தீங்கன்னா எடிட்டருக்குள்ளே அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளிப்பு உள்ளே வந்துடும். அதனால தான் ஸ்டார்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ண வேண்டாம், உள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறம் வெளியில் இருந்து அந்த ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உள்ள கிளிப்பை கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல நமக்கு ஆடியோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத ப்ளே பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் பாரில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஃபைன். ஸோ ஆடியோ ஒரு வேளை லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆடியோவை நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் கிளிப்பை செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ ஆடியோன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆடியோ 100% இருக்குது. தேவைன்னா நீங்கள் ஓவரால் ஆடியோவை என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ அதே 100%ல் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இல்லை கம்மி பண்ணணுங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வால்யூமை இங்கேருந்து கம்மி பண்ணாலும் சரி, இல்லை நாய்ஸ் ரிடக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. நீங்கள் உங்களுடைய வோக்கல் வால்யூமை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருக்குன்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் நாய்ஸை குறைக்கிறதுக்கு ஏஐ டூலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாம் இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா பேசவே ஆரம்பிக்கிறோம். அந்த எக்ஸலுக்கான கண்டென்ட்டை இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஆல்ரைட், ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த கிளிப் வரைக்கும் ஜஸ்ட் நாம் இங்கே ஒரு கட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே பிஃபோராக இருக்கிறத நாம் டெலிட் பண்ணி இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி எண்ட்லேயும் நமக்கு தேவை எங்கே கரெக்டாக முடியுதுன்னு பார்ப்போம், இதை அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கேயும் கட் பண்ணி இந்த கிளிப்பை நாம் ரிமூவ் பண்ணிடலாம். நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸு இதெல்லாத்தையும் கொஞ்சம் நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எந்த அளவுக்கு ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது இதிலே தெரியும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கட்டுக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ அழுத்தணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைம் லைன் மூவ் பண்ணுறதுக்கும் ரைட் கிளிக்கை யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணிக்க முடியும். சரி,
இப்போது நமக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இங்கே ஈஸியாக ஆட் பண்ணி இந்த நம்ம கண்டென்ட்டை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு டைட்டில் நமக்கு தேவை, கிளிப்போட ஆரம்பத்தில் தேவை. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு வேணும். ஸோ அப்போ பேக்ரவுண்டில் போயிட்டு பிளாக் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். தேவைன்னா நீங்கள் ஒயிட் ஆர் மற்ற பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த பேக்ரவுண்டை நம்ம கிளிப்புக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் டைட்டில் டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்து அங்கே வைக்கிறது கஷ்டம். ஸோ வைக்க முடியாது. ஸோ அதனால் இப்படி உள்ளே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டைம்லைனாக நாம் ஜூம் இன் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ராக்கில் டைட்டில் தேவை. நம்ம டைட்டில் வச்சோம்னா அடுத்த ட்ராக் ஆட்டோமேட்டிக்காக வெளில. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டுக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் நமக்கு டைட்டில்ஸ் நல்லா கவனிங்க. டைட்டில் வெரைட்டி ஆஃப் டைட்டில்ஸ் வித் அனிமேஷன்ஸோடவே பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த டைட்டில் வேணுமோ எடுத்துக்கலாம். இல்லை நான் எதிர்பார்க்குற டைட்டில் இங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேசிக்குள்ளே போங்க. இல்லை பேசிக்லையும் இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா எஜுகேஷன். நம்ம எக்ஸல் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறதுனால இதை சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ எஜுகேஷன் பேஸ் பண்ணி நிறையா பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாமே ப்ரீசெட் தான். நீங்கள் எடுத்து டக்குன்னு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைட்டில் என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிள். பெரிய ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்காது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி உள்ளே என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஏரியா பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் டைட்டில் உள்ளே வந்தால் ஓகே. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் டைட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, அந்த கொஞ்சம் பிளாக் ஏரியா பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ ட்ரான்சிஷன் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், சைஸை நம்ம ரீஸ்கேல் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன கிளிப்பை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரைட் சைடில் உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் 1ல் என்ன வேணும், டெக்ஸ்ட் 2 பாக்ஸில் என்ன வேணும், ஜூம் இன் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் தேவை, அது என்ன மாதிரியான ஸ்டைல்ஸில் மெயின்டைன் ஆகணும், இல்லை ப்ரீசெட் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, இது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே நமக்கு ஹீட் மேப் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஹீட் மேப் அப்படின்னு கொடுத்துடலாம். கீழே செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவை, எக்ஸல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ எம்எஸ் எக்ஸல் இல்லை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஃபர்தராக நம்ம மாடிஃபை பண்ண விரும்புகிறோமா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்டோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபாண்ட் ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரீசெட் வேணும் எல்லாமே இங்கே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம டைட்டில் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா, ஸோ இப்போ என்ன விஷயம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ ட்ரான்சிஷனில் போயிட்டு இங்கே நமக்கு பேசிக்கு, ஸ்லைட் ஷோ, மோஷன், எஃபெக்ட்ஸ்னு ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரான்சிஷன் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஃப்ளாஷ்பேக்கு இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தேன்னா மோஸ்ட்டாக இந்த கிளிட்ச் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ அதை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி உள்ளே நாம் கரெக்டாக ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ஸோ அந்த கிளிச்சோட நமக்கு அந்த ட்ரான்சிஷன் கரெக்டாக இருக்கா. ஸோ இன்னும் வேணும்னா அதோட டியூரேஷன் நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு இல்லை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நாம் கொஞ்சம் இதை என்ன பண்ணுறோம், கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அந்த கிளிச்சு கொஞ்சம் குயிக்காக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை ஒரு ஹீட் மேப் எப்படி, ஆல் ரைட். ஸோ ஓகே ஃபைன். அண்ட் இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம ஹோம் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ அந்த ஆப்ஷனை, அந்த கமாண்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஏரோ இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா எலமெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இங்கே நமக்கு நிறையா இருக்கும். ஸோ இதில் நமக்கு தேவையானது ஷேப்பில் பார்த்தோம்னா ஏரோ, ப்ராக்ரஸ் பார் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா கஸ்டம் ஏரோஸ் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு தேவையானது ஏரோ. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்து நமக்கு தேவையான ஒரு ஏரோ என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் ஏரோ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணிக்கலாம். வேணும்னா மேலே உள்ள ட்ராக்லேயோ இல்லை கீழேயோ நீங்கள் ட்ராக் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரோவை நாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக நமக்கு அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தேவை. கொஞ்சம் நாம் இதோட சைஸ் எல்லாம் கம்மி பண்ணி எந்த டிரெக்ஷன்லேருந்து நமக்கு அது வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நம்ம ஹோம் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகே ஃபைன். வீடியோவுக்கு இடையில் பார்த்தோம்னா நமக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதையும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சேம் எலமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம்னா சோஷியல் மீடியா குரூப்பில் போய் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப். ஸோ இதில் பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாம் ப்ரீசெட்டாக இருக்கும், அனிமேட்டடாகவே இருக்கும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். நாம் இதை டவுன்லோட் பண்ணிப்போம் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ வீடியோவுக்கு இடையில் பார்த்தோம்னா நமக்கு இது பாப்பப் ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே கொடுத்தது, பட் நமக்கு இது கீழே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கீழே கரெக்டாக என்ன பண்ணலாம், அந்த மிடில் இல்லாமல் சரியான அந்த சென்டர் பொசிஷனை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம ஓகே. சரி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அண்ட் கடைசியாக பார்த்தோம்னா நமக்கு எண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ எண்ட் கார்டு நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டம் எண்ட் கார்டே இருக்குது. அதை உள்ளே இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லோக்கல் மீடியாவில் போயிட்டு இம்போர்ட்
ஸோ நம்ம சேனலோட என் கார்டை ஜஸ்ட் நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கடைசியில் நாம் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது மியூசிக் வேணும், ஆடியோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆடியோக்குள்ளே போங்க. வெரைட்டி ஆஃப் ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணுனாலும் இருக்குது. ஓகே, சவுண்ட் எஃபெக்ட் ஏகப்பட்டது இருக்குது. பட் உங்களுக்கு மியூசிக் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ராக் பண்ணி தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இது நமக்கு ஓகே. ஃபைனலாக நாம் இதை என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்போர்ட்குள்ளே போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாம் நேம் கொடுத்துடலாம். ஹவு டு கிரியேட் ஹீட் மேப் இன் எக்ஸல் அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் எந்த லொக்கேஷனில் நமக்கு சேவ் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ நமக்கு டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்கன்னா சேவ் ஆகட்டும். அதே மாதிரி என்ன ஃபார்மெட்டில் தேவை, என்ன ரெசல்யூஷன் வேணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 2K மானிட்டர். அதனால் 2Kவை என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். ஏன்னா 2Kல தான் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தோம். என்ன என்கோடிங் அண்ட் என்ன பிட் ரேட், ஹையர் பிட் ரேட் நமக்கு தேவை. ஸோ அப்போ நல்ல குவாலிட்டி அண்ட் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நமக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இல்லை நீங்கள் ஒரு விதமான எடிட்டிங் பண்ணுறீங்க, எனக்கு அதுலேருந்து ஆடியோ மட்டும்தான் வேணுங்கிற பட்சத்தில் எக்ஸ்போர்ட் ஆடியோ நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் இங்கிலீஷில் உங்கள் வீடியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சப்டைட்டில்ஸோடையும் மற்ற லாங்குவேஜில் இருக்குன்னா நீங்கள் சப்டைட்டில்ஸோடையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஐ மீன் சப்டைட்டில்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, சப்டைட்டில்ஸ் நீங்கள் உள்ளே ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சப்டைட்டில்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதோடய பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு வீடியோட டியூரேஷன் என்ன அண்ட் எஸ்டிமேட்டட் ஃபைலோட சைஸ் என்ன அப்படிங்கிறது வந்தாச்சு. இதே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கன்னா சேவ் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது இங்கே மறக்காமல் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் இதே செட்டிங்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டாம். திருப்பி நீங்கள் அதை டிஃபால்ட்டில் திருப்பி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நேம் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸ்போர்ட்டும் பார்த்தோம்னா ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் வேகமாகவே பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ த வீடியோ ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்போர்ட்டட். ஓப்பன் ஃபோல்டர். ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஆல் ரைட். ஸோ எக்ஸலில் ஒரு ஹீட் மேப் எப்படி க்ரியேட் பண்ணலாம்ங்கிறத ஷார்ட்டாக பேசிக்காக நான் சொல்கிறேன். உண்மையிலே வீடியோவோட குவாலிட்டி கிறிஸ்பாக இருக்குது, கிளியராக பார்த்தீங்கன்னா இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரில. ஸோ ரொம்ப சிம்பிளாக நல்லா தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், வேல்யூ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இருக்குது இருந்தாலும் நமக்கு தேவையான ஹீட் மேப் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். டிஃபால்ட் கலர்ஸ் வேணும் இல்லை கலர்ஸை ரிமூவ் பண்ணணுங்கிற வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணி அண்ட் ஃபைனலாக முக்கியமான விஷயம் என்னென்னா Black Friday சேல் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ எடிமேக்கரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சரியான டைம் இது. ஓகே, அப் டு 50% பார்த்தீங்கன்னா ஆஃப் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டவுன்லோட் லிங்க் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது சரியான டைம். December 9 நீங்கள் தாராளமாக கீழே நான் கொடுத்துருக்கிற அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.